அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலையம் பிரசன்ன ஜோடர் குமரராஜ் பேசுகிறேன். இந்த பேரில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிக்கிறாரு. தனுசு ராசிக்கு வந்து என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 1/5/2024 அன்று குரு பகவான் வந்து மேச ராசியிலிருந்து ரிஷபராசி பயிற்சி ஆகிறாரு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி. ஒரு வருட காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருப்பார். அதில் வந்து தனுசு ராசிக்கு வந்து என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே குரு பகவான் தான். அவங்களுடைய கேந்திரஸ்தான அதிபதி 4ஆம் அதிபதியுமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் 6ஆம் ஸ்தானத்தில் மறைகிறார். இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கிறப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இப்போ 6ஆம் ஸ்தானத்துக்கு மறைகிறாரு. ஆனால் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட எப்பவுமே குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த வந்து 2, 5, 7, 9, 11 அப்படிங்கிற இருக்கிற ஸ்தானங்கள் நல்லது செய்வார். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறப்ப இருந்தாலும் கூட அவருடைய பார்வைக்கு வந்து பலம் உண்டு. நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நல்லா இல்லாமல் 6, 8, 12 மறைஞ்சாலும் சரி, அது வந்து அவருடைய பார்வைக்கு வந்து எப்பவுமே பலம் உண்டு. அந்த பார்வை படும் பாவங்கள் வந்து அந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகும். அது மூலமாக நல்லதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதனால குரு பயிற்சியில் அவருடைய இருக்கிற ஸ்தானம் வந்து பலவீனமானாலும் கூட அவருடைய பார்வை விடும் ஸ்தானங்களும் கூட பலப்படக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டியதில்லை. இப்போ தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் ஸ்தானம்ங்கிறது வந்து ருணரோக ஸ்தானத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எதிரி சொல்லக்கூடிய இடம், வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகளை சொல்லக்கூடிய இடம், நம்மளுடைய வழக்குகளை சொல்லக்கூடிய இடம், கடன் சொல்லக்கூடிய இடம், நோய், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் ஸ்தானம் சொல்லக்கூடிய. இப்போ குரு பகவான் வந்து 6ஆம் ஸ்தானத்தில் மறைகிறாரு. இப்போ விரயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் இல்லாமல் அசுப விரயங்களாக வந்து சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தேவையில்லாத நோய்க்கு செலவு பண்ணுறதோ, ஒரு இடமாற்றத்துக்கு உண்டான செலவு பண்ணுறதோ, விரயங்கள் அப்படிங்கிறது தேவையில்லாத விரயமாக நமக்கு பிரயோஜனம் இல்லாததாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து இருக்கும். அந்த விரயங்கள் வந்துட்டு இருக்கும். குழந்தைகளுக்காக கல்விக்காக எடுக்கக்கூடிய அந்த சிரமங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதீதளவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, சிரமங்களாக இருக்கும். பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் கல்விக்கு ஒரு ஸ்கூலில் சேர்த்துறதோ, காலேஜில் சேர்த்துறதோ, இல்லை அதுக்கு அடுத்து ஒரு ஒர்க்குக்காக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும். அதேமாதிரி படிக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் கொஞ்சம் அக்கறையாக படிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா மறதிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். இல்லை இடமாற்றங்கள் மூலமாக அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா நண்பர்கள் 4 டிஸ்டர்ப் ஆகலாம். அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கனால கொஞ்சம் கல்வியில் கவனமாக இருந்துக்கணும். வேலை, கல்வி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதேமாதிரி தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வைப்படும் ஸ்தானங்கள், குரு பகவான் வந்து இப்போ 6ஆம் ஸ்தானத்தில் இருக்கார். இப்போ இடமாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வரும். தொழிலையும் ஒரு மாற்றங்கள் வரும், வேலையில் ஒரு மாற்றங்கள் வரும். அந்த மாதிரி எல்லாம் வந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வையிடும் ஸ்தானங்கள், இப்போ ஒரு 6ஆம் ஸ்தானத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார், 10ஆம் ஸ்தானத்தை பார்க்குறார், அதுக்கப்புறம் 12ஆம் ஸ்தானத்தை பார்க்குறார், அப்புறம் 2ஆம் ஸ்தானத்தையும் பார்க்குறார். இப்போ அந்த 10ஆம் ஸ்தானத்தில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறத விட பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா குரு 10ல் இருந்தால் ஆட்சி பெற்றிருந்தால் நல்லது. லக்ன ரீதியாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்திலே 10ல் குருவான ஆட்சி பெற்றால் நல்லது. ஆனால் ஆட்சி பெறாத இடங்கள்ல இருக்கிறப்பவுமே தொழில் வந்து அதிகமாக செய்ய முடியாத ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா இழப்பீடுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இறக்க குணங்கள் நிறையா இருக்கிறதுனால அவங்க தொழில் வந்து ஸ்ட்ராங்காக செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிற குணமே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் வளர்ச்சி அடையாது. அதனால் 10ல் குரு பகவான் இருக்கிறத விட பார்க்குறதே நல்லது. பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பார்வைப்படுறப்ப அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா வளரும். சுய தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா வளரும். அதேமாதிரி வேலைகளும் ஒரு பதவி கிடைக்கிறதோ, அதை தக்க வச்சுக்கிறதோ, இதெல்லாம் வந்து 10ஆம் ஸ்தானம் நல்லா இருக்கிறப்ப நடக்கும். இப்போ தனுசு ராசியில் 6ஆம் வீட்டில் மறைஞ்சாலும் கூட சிரமப்பட்டு தங்களுடைய வந்து தொழிலை தக்க வச்சுக்கிறது, ஒரு பதவியை தக்க வச்சுக்கிறது, கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் கூட அதை தக்க வச்சுக்க முடியும். புதிய பதவிகளும் கிடைக்கும். அதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். புதிய பதவிகள் கிடைச்சாலும் ஒரு போராட்டம் இருக்கும். ஒரு இடப்பயிற்சி, ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்க ஊழியர்களாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் வந்து ஒரு மாற்றம் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி அதனால அதுக்குன்னு ஒரு போராட்டம் இருக்கும். ஆனால் கிடைக்கிறது வந்து கிடைச்சிடும். ஏன்னா 10ஆம் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார். குரு மறைகிறதுனால ஒரு போராட்டம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கிறதுனால அது வந்து கட்டாயம் லேட்டாக தாமதப்பட்டும் கூட கிடைச்சிக்கும். அதனால் வேலையோ தொழிலோ சிரமத்தோடு வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அவ்வளோதான். அதாவது சுய தொழில் ஆகட்டும், ஒரு வேலையாகட்டும், இல்லை ஒரு புதிய வேலைக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறவங்க, எல்லாமே ஒரு சிரமப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அடையக்கூடியதாக இருக்கும். முன்னே ஈஸியாக இருந்துச்சு, இப்போ அது சிரமமாக பண்ணுது, அவ்வளோதான். ஆனால் கிடைக்கிறது வந்து கிடைச்சிடும். அது கொஞ்சம் லேட் ஆகுது. அப்போ 10ஆம் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படிங்கிறது இருக்கும். புதிய தொழில் உருவாக்குவாங்க, கூட்டு தொழில் உருவாக்குவாங்க, புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்குவாங்க.
புதிய வேலைகளுக்கு ஒரு இடமாற்றம், இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அது புதிய பதவிகள் வர்றது, இல்லை இருக்கிற பதவியை வந்து போராடி தக்க வச்சுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலையில் வரும். அதே மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் பத்தில் எப்பவுமே குரு இருந்தாலும் பார்த்தாலும் ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் வந்து நிறைய போயிட்டு இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி ஸ்தலங்கள் வந்து சென்று இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்தலங்கள்லாம் சென்று ஒரு பாக்கியத்தை பெறுவாங்க. அதேமாதிரி 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. 12ஆம் வீடும் வந்து பார்த்திங்கன்னா அயன சயன சுகம்னு சொல்லக்கூடிய இடம், விரயத்தை சொல்லக்கூடிய இடம் அதுதான். அப்போ தேவையில்லாத விரயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கும். எப்பவுமே குரு 12 இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி அதிக விரயங்கள் பண்ண மாட்டாங்க. தேவையான விரயங்கள் இருக்கும். தெய்வீக காரியத்திற்கோ தர்ம காரியத்திற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விரயங்களை செய்வாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விரயமாக இருக்காது. அப்போ பயணங்கள் அப்படிங்கிறது 12ஆம் வீட்டில் பாவகிரகங்களாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் வந்து ஹெவியாக இருக்கும். ஒரு வேலை செய்யறதுக்கு 10 தடவை அலைய வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வந்து குரு வந்து பார்க்குறப்ப அந்த அலைச்சல்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். அதனால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியாக செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நிம்மதியாக தூக்கம் உறக்கம் வந்து நிம்மதியான உறக்கம் வரக்கூடியதாக இருக்கும். வேலைகள் வந்து வேலை பளு வந்து அதிகமாக இருந்தாலும் அந்த அலைச்சல்கள் கம்மியாகும். தேவையில்லாத விரயங்கள் கம்மியாகும். சுப விரயங்களாக பண்ணக்கூடிய அமைப்பு இந்த 12ஆம் ஸ்தானத்துக்கு வரும். இந்த 12ஆம் ஸ்தானத்தை பார்க்குறதோ 12ல் குரு இருக்கிறதோ ஆன்மீக பயணங்கள் நிறைய மேற்கொள்வது, கோயில்கள் செல்வது, புனித பயணங்கள் போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அப்போ அந்த மாதிரி 12ஆம் ஸ்தானத்தை பார்க்குறப்ப அதில் தான் அதிக வந்து பார்த்திங்கன்னா விரயம் இருக்கும். அதனால் கல்வியில் ஒரு ஞானத்தை கொடுக்குறது அந்த 12ஆம் வீடு தான். அப்போ அந்த ஒரு ஞானக்காரனே குருவும் கேதுவும் தான். இப்போ குரு அங்கே இருக்கிறப்ப கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கல்வியில் ஒரு உயர்வான இது பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிக அளவில் ரிசர்ச் அதை வந்து அதிக அளவு பண்ணக்கூடியது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இந்த பிஹெச்டி பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து ரிசர்ச்சில் இருக்கிறதுனால அந்த 12ஆம் ஸ்தானத்தை பார்க்குறப்ப அதிலெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். தொழில் விரயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிறதுல கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கையிருப்புகள் கரையக்கூடியதாக இருக்கும். அதனால் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அப்போ 2ஆம் ஸ்தானத்தை பார்க்குறாரு. 2ஆம் ஸ்தானம்ங்கிறது வருமான ஸ்தானம். அப்போ வருமான ஸ்தானத்துக்கு குரு பார்க்குறப்ப கட்டாயம் குடும்பம், வருமானம், தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை கல்வி எல்லாம் சொல்லக்கூடிய இந்த 2ஆம் ஸ்தானம் தான். அப்போ கல்வி அப்படிங்கிறதும் இருக்குது. அதேமாதிரி வருமானம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீரான நிலையில் வந்துக்கிட்டு இருக்கோம். தொழிலையோ வேலைகள்லையோ இருக்கிற வருமானம் வந்துகிட்டு இருக்கோம். குடும்ப செலவினங்களை வந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடியதாக இருக்கும். தேவையில்லாத செலவினங்கள் ஆகாது. சேமிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். என்னென்னா எல்லாமே சிரமப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 6ல் மறைகிறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டே செய்ய வேண்டியதாக இருக்குது. புதிய வீடுகள் வாங்குறதோ இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, லோன்கள் வாங்குறது, எப்பவுமே குரு பகவான் 6ல் இருந்தால் கடன்கள் கிடச்சிடும். அதனால் அது கடனை அதிகமாக வாங்காமல் அளவாக வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ கடன் அப்படிங்கிறது அதிக வட்டியிலெல்லாம் போகாமல் ஒரு பேங்க் செக்டாரில் வாங்குற மாதிரி கம்மியான இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சு. ஏன்னா 6ஆம் வீடு இருக்கிறப்ப அது வம்பு வழக்குகளுக்கெல்லாம் கொண்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக கடன் அப்படிங்கிறதுல அதிக அளவு இல்லாமல் அளவாக வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா சில பேர் வீடெல்லாம் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் கட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வீடு மாற்றங்கள் வரும். 4ஆம் அதிபதி 6ல் மறைகிறதுனால அந்த மாற்றங்கள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றங்கள் நிறையா இருக்குது. தொழிலில் வீடு மாற்றுறதோ ஒரு கல்வியில் ஒரு மாற்றம் கொடுக்குறதோ எல்லாமே நிறையா இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த பார்வைப்படும் இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் ஸ்தானத்திலும் பார்க்குறது அந்த தொழிலை வந்து தக்க வச்சு அந்த வருமானம் தக்க வச்சுக்கலாம், சேமிப்பு இருக்கும், கரையாது, இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத செலவினங்கள் வராது, சுப செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ ஒரு போராட்டம் இருந்தாலும் கூட எல்லாமே கடைசி நேரத்தில் வெற்றியாக மாறக்கூடிய தன்மை இருக்கும். தொழில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. அதீத அளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல விரயத்தை பண்ணும். விரயம் பண்ணி நமக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறப்ப அது வந்து மன வருத்தத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். வேலை வாய்ப்பு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் நிறையா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதேமாரி குரு தனுசு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. இப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய தாராபலம் உள்ள நட்சத்திரத்தில் வர்றப்ப நல்ல மாற்றங்களை கொடுப்பார். இப்போ 12/6 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் வருவார். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ரோஹிணியில் இருப்பார். அதுக்கப்புறம் மிருகசீடு வருவார். அப்புறம் வக்ரம் இருக்குது, மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணிக்கு வரக்கூடிய அமைப்பும் வரும். அப்போ இந்த மாதிரி அவருடைய எந்த நட்சத்திரத்தில் வர்றாரோ நமக்கு அது நட்சத்திரத்துக்கு தாராபலம் இருந்தால் நல்லது வந்து பார்த்திங்கன்னா நிறையா நடக்கும். இப்போ மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் தாராபலம் உள்ள நட்சத்திரம். இப்போ குரு பகவான் ரோகிணிக்கு வர்றப்ப 12/6க்கு மேலே ரோகிணிக்கு வருவார். அப்போ அந்த காலகட்டங்கள் வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம், நிறைய நன்மைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதேமாதிரி பூராட நட்சத்திரம், இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருத்தியும் மிருகசீரிடம் வந்து பார்த்திங்கன்னா தாராபலம் உள்ள நட்சத்திரம். இப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து குரு பகவான் வர்றப்ப அவங்களுக்கு தேவையான நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா பலது வந்து நடக்கும். அதே மாதிரி இப்போ உத்திராட நட்சத்திரம், உத்திராடத்துக்கு ரோஹிணி நட்சத்திரம் தாராபலம் உள்ள நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணியில் வர்றப்ப பெரும்பாலும் பல நன்மைகள் அவங்களுக்கு தீமைகள் பெருசாக நடக்காது. அதே மாதிரி தாராபலம் உள்ள நட்சத்திரத்தில் குரு பகவான் வர்றப்ப அந்த மேன்மைகளாக நல்ல சிறப்பான பலன்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் குரு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே
நம்ம ஜாதகத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சுபகாரியத்துக்கு உண்டான கிரகங்கிறதுனால திருமணங்கள் வைபவங்கள் நடத்துறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கோ குரு பகவானுடைய குரு பலம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஈஸியாக செய்ய வேண்டியதாக வரும். இப்போ குரு மறையிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது சிரமப்பட்டு செய்கிறதா இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். அதே மாதிரி பணங்களோ இப்போ பொருளாதார உதவிகள் கிடைக்கிறதோ கொஞ்சம் லேட் ஆகும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இருக்காது. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தாமதப்படுத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். வழிபாடுன்னு பார்த்தா அவங்க ஆலங்குடி குருஸ்தலம் சென்று வழிபட்டு வர்றது. அதேமாதிரி திருச்செந்தூர் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வர்றது. இந்த வைகாசி விசாகம் வருது அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய வழிபாடுகள் செய்துட்டு வர்றது. திருச்செந்தூர் ஆலயம் வந்து சென்றுட்டு வர்றது விசேஷ நற்பலன்களாக தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வடக்கு நோக்கி இருப்பார். அவருக்கு வந்து வியாழக்கிழமை நாள் குரு வரையில் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி சுண்டக்கலை மாலை வந்து பார்த்திங்கன்னா 108 கோட்டு அணிவித்து நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டு வரலாம். அதே மாதிரி முல்லைப்பூ மலர் மாலை வந்து அவருக்கு அணிவிச்சுட்டு வரலாம். அதே மாதிரி அவருக்கு சுண்டக்கல்லை வந்து பார்த்திங்கன்னா வேக வைத்தோ அந்த ஊற வைத்த சுண்டலை வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு வந்து கொடுக்கறது, அதே தானம் கொடுக்கறது, அன்னதானம் செய்துட்டு வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்துட்டு வரலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை வச்சுட்டு வந்துட்டுருக்கலாம். பழமையான சிவன் ஆலயங்கள் சென்று வழிபட்டு வரலாம். முருகர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் முருகர் ஆலயங்களாக வியாழக்கிழமை சென்று வழிபட்டு வருது சிறந்த பலன்களை தரும். ஒரு வழிபாடுகள் இருந்தாலும் கூட தர்ம காரியங்களே நிறைய செய்துட்டு இருக்கணும். குரு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. ஜாதகத்திலே குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்குன்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா அவங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக தான் இருப்பாங்க. ஏமாறக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க பெருசாக. ஏன்னா அவங்ககிட்ட இயற்கையாகவே பணம் பொருளாதாரம் கொஞ்சம் சப்போர்ட் எல்லாமே இருக்கும். பெரிய மனிதருடைய தொடர்பு எல்லாமே இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு அவங்க வழிகாட்டியாக தான் இருப்பாங்க. உதவி தான் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு ஏணிப்படியாக தான் இருப்பாங்க. அவங்க ஜாதகத்திலே குரு நல்லா இருந்தாலும் அந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளே இருக்கும். தர்மத்தில் தான் ஈடுபடுவாங்க. மேக்ஸிமம் தீங்கு செய்கிறதுக்கு அவங்களுக்கு வராது, தீங்கு செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க அந்த குருமார்களாக நமக்கு யார் வழிகாட்டியாக இருக்காங்களோ, ஒரு ஜோதிடராக இருக்கலாம், நமக்கு ஒரு குருவாக இருக்கலாம், ஒரு ஆசிரியர்களாக இருக்கலாம், இவங்க நமக்கு வழிகாட்டியாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருக்கலாம், ஒரு நண்பராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நமக்கு யார் வழிகாட்டியாக நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவசர காலத்தில் ஒரு உதவி செய்கிறது, தேவையான அன்னதானம் செய்கிறது, வஸ்திர தானம் கொடுக்கறது, பண உதவிகளை செய்கிறது, அந்த மாதிரி செய்யிட்டு வரலாம். அதேமாதிரி புத்திரக்காரரும் குரு பகவான் தான். அது அறிவு சார்ந்து இருக்கிறதும் குரு பகவான் தான். அதனால் குழந்தைகள் குழந்தைகள் ஏழை குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு தேவை நோட்டு புக் வாங்குறதோ, ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செய்கிறதோ, இந்த மாதிரிலாம் செய்துட்டு வருது. அவங்களுக்கு ஒரு வஸ்திர தானம் கொடுக்குறது, அன்னதானம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்துட்டு வரலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு தேவையான உதவிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்துட்டு வரலாம். குழந்தைகளுக்கு தேவையான செய்யலாம். அதேமாதிரி பெரியவங்க குருமார் அப்படிங்கிறது நம்ம இப்போ மூத்தவங்க இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் பெரியவங்க, நம்ம வழி நடத்தக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து உதவிகளை செய்யலாம். ஒரு அவசர காலம் ஒரு கோயில் இருக்கிற பூஜாரி, கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஏழை பிராமணர்கள், அதேமாதிரி கோயிலில் பூஜாரியாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழையாக இருக்கிறவங்களுக்கு பொருளாதார உதவியோ பண உதவிகளோ செய்யலாம். அதேமாதிரி வஸ்திர தானம் அன்னதானம் கொடுக்கறதோ, அவங்க குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ, படிக்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உதவிகளை வந்து நிறையா செய்துட்டு வரலாம். குரு பிரீத்தி ஆகும். அந்த மாதிரி அன்னதானங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நிறைய செய்துட்டு வரும். ஏன்னா குரு அன்னதானம் அப்படிங்கிறது நிறைய செய்துட்டு வரும். அது வந்து குரு பிரீத்தி ஆகும். அப்போ நம்ம குரு பகவானுக்கு வந்து ஒரு வழிபாடு செய்தவங்க கூட இந்த மாதிரி ஒரு தான தர்ம காரியங்கள் செய்துட்டு இருக்கோம். குரு பகவான் வந்து தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு 50% நன்மைகளும் இருக்குது. 6ஆம் வீட்டில் மறைஞ்சாலும் கூட அவர் பார்வையிடும் இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இடமா இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நன்மைகளும் இருக்குது. ஒரு 50% எதாக இருந்தாலும் தாமதப்பட்டு அந்த காரியம் நடக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.